சூப்பரான ஸ்நாக்ஸுங்க. அடிப்பொலி டேஸ்ட்டில் கப்பக்கிழங்கு வச்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்வீட்டு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி சாப்பிட்லாம். 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். 2 சைடும் ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான கிழங்கு எடுத்து விடணுங்க. சில கிழங்கு வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி கிழங்கு எடுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை எடுத்துக்கோங்க. இது தோலை உரித்து எடுத்துக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்து நம்ம துருவி எடுத்துக்கிடணுங்க. தோல் வந்து நம்ம உரிக்கும்போது நல்ல பாட்டாக வந்துச்சுனாக்கே கிழங்கு நல்ல கிழங்குங்க. நம்ம அவிச்சு தாளிக்கணும், கறி வைக்கணுனாலும் கூட நல்லா அவிஞ்சிரும். தோல் உரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கிழங்க பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. ஒரு ஃபேஷனில் வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ஒரு துணியை விரித்து துணியில் அள்ளி போட்டு நம்ம வண்டு கட்டி புழிஞ்சு எடுத்துடணுங்க. சாரப்புறம் தூர ஊற்றிருங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஃபுல் வீடியோவில் பாலை என்னம்மா செய்யணுன்னு. தூர ஊற்றிருங்க. அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போ தேங்காய் பூ வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். வெல்லம் நம்ம ஸ்வீட்டு தந்தோடி வெல்லம் போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காவை தட்டி விதை எடுத்து போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழை இலையில் வச்சு இன்றைக்கி பண்ண போகிறோங்க. சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிச்சு. வாழை இலையோட ஃப்ளேவரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரி கடையிலெல்லாம் பொட்டுக்காட்டில் மடக்குவாங்க பாருங்கள். அந்த மாதிரி மடக்கி வச்சு நம்ம ஸ்டிக்கை வச்சு குத்திடணுங்க. ஸ்டிக் இருந்துன்னா அதை வச்சு குத்திக்கங்க. குத்திட்டு நம்ம இந்த மாதிரி அள்ளி வச்சு மேலே ஒரு ஸ்டிக் ஊற்றினோம்னா வெளியில் வராதுங்க உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் குத்தி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் குத்தி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டீமரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வைங்க, நல்லா வெந்துடும். மூடி வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தாச்சு. நல்லா வெந்துருச்சு. மனம் கபான்னு அடிக்குங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம இலைய புறம் எடுத்துடலாம். வெளியில் சூடாக இருக்குங்க. இது 6 நம்பராக எடுக்கணுனாலும் எடுங்க. நான் சூடாக இருக்கும்போதே எடுத்துட்டேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் ஊர்லலாம் ரொம்ப ஃபேமஸுங்க மரவள்ளி கிழங்கு வந்து. நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். அவிச்சு தாளிப்போம், கறி வைப்போம், புட்டு வைப்போம், அடை சுடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. வேறு லெவலில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க மரவள்ளி ஸ்வீட் கூட